ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். 2 கப் அரிசி மாவுக்கு அப்புறம் அதை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கலரிக்கணும். ஸ்பூன் வச்சு கலருங்க, ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அதை சப்பாத்தி மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குமா, இந்த டைமில் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறமா இதை நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்ல, சூடு ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கொழுக்கட்டைக்கு தேவையான மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு பிடிங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் உருண்டை க்ளீனாக வரும். அப்புறமா 1 ஸ்பூன் அரிசி மாவும் கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டையெல்லாம் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டோம். இப்போ அது வேகிற வரையும் வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளே 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. எடுத்த உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலராதீங்க. கொஞ்ச நேரம் கொதித்த உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலருங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து முடிச்சிட்டிங்களா? அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க விடணும் அதை, அப்போனா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.